இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வருகிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் நாம் கட்டுகளுக்குள் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு நீங்க எந்த கட்டுகளுக்குள் இருப்பதாக நீங்க உணர்ந்தாலும் அது நிஜம் அல்ல. அந்த கட்டுகளுக்குள்ள நீங்க இருப்பது அவசியமில்லை என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். அன்றியும் நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, நிச்சயமாய் நாம் எல்லா விதமான கட்டுகளையும் இருந்து தேவன் நம்மை கட்டவிழ்ப்பதே அவருக்கு சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சம்பவத்த வாசித்துட்டு, தேவனுக்கு ஏற்ற கிரியை அந்த விசுவாசம் அத நம்ம தியானிக்கலாம். அந்த சம்பவத்த வாசிக்கும் பொழுது, அதுக்குள்ள இருக்கிற சில ஆழமான கருத்துக்களை நீங்க உணர்ந்து கொள்வீங்கன்னா, நீங்க யாரு? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? நம்ம ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாம் எப்படி வாழுவதற்கு எப்படி வாழும்படியாக தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம், வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா 10 13 10ல இருந்து 16. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்கினபடினால் ஜெப ஆலயத்தினவனுக்கு கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்யறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்க வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரயுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம் தான். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. 18 வருஷமாய் அவளுடைய எலும்புகள் வளைந்த நிலைமையில இருந்த ஒரு ஸ்திரீ. அப்போ அது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை அவள் கொண்டிருந்தாள். இந்த பலவீனப்படுத்துகிற இந்த ஆவி அவளை என்ன செஞ்சது? அந்த எலும்புகளை அப்படியே வளைத்து அவள நிமிரக்கூடாதபடி, நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடி ஒரு கூனியாக 18 இயர்ஸ் யோசித்து பார்த்தோம்னா, அது எவ்வளவு ஒரு கடினமான காரியம். அந்த எலும்பு ஒரு காலும் நிமிர முடியாத அளவுக்கு அந்த பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி அந்த ஸ்திரீயை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. இயேசு வர்றாரு. அவள பார்த்து, "ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய்" அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல, இவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். இங்கே அந்த பலவீனப்படுத்துகிற அந்த ஆவிக்கு இந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன மாத்திரத்துல, அந்த ஆவி வெளியேறின உடனேயே இவளுடைய எலும்புகள் அங்கே நேராக மாறுகிறது. அவள் நிமிர்ந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவ அவ அவர் வந்து அவள் மேல தன் கைகளை வைக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ ஓய்வு நாள்ல சுகமாக்குறபடியினால அவர்ட்ட வந்து ஜெபாலய தலைவன், எத்தனை நாள் இருக்கு சுகமாக்குறதுக்கு? இன்னைக்கு தான் வந்து நீ சுகமாக்கணுமா? அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கழுத, எருதெல்லாம் கூட்டிட்டு போய் நீ ஓய்வு நாள்ல தண்ணி காட்டுறது இல்லையா?
சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? ஓய்வு நாள் அப்படின்னாலே இளைப்பாறுதல், ரெஸ்ட். குமாரன் தான் ஓய்வு நாளுக்கு இணையாக சொல்லப்படுகிறவர். அவருக்குள்ள வந்துட்டா அங்க இளைப்பாறுதல், அங்கே சுகம், அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம் எல்லாம் தானாக நமக்கு வருகிறதை இந்த காரியம் குறிக்கிறது. அப்போ ஓய்வு நாள்ல இவ எப்படி கட்டப்பட்டிருக்கலாம்? ஓய்வு நாளில் இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? முதல்ல அவர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னா இவள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தமானவள். அவளுக்கு ஒரு ரைட் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு சுதந்திரம் அவளுக்கு இருக்கு. அவ இப்படி கட்டுகளுக்குள்ள வாழ்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் நீங்கள் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு கலாத்தியர் 3 நம்ம பார்க்கிறோம். அப்போ இவளுடைய ஐடென்டிட்டி, இவ ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனா இவளுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு? சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இவள் கட்டப்பட்டிருப்பது என்பது அது ஒரு சட்ட விரோதமான ஒரு காரியம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். என்றைக்கு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசிக்க தொடங்கின அந்த நாளே நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிறந்துட்டோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிறந்துட்டோம்னா நாம் கட்டப்பட்டிருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, ராஜ்யத்துக்கு புறம்பானது அது. இந்த ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த கட்டுகள் என்பது அது இல்லீகல். அது அது இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்போ ஒன்று நல்லா புரியணும். நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருக்குள் வந்திருக்கிறோம்னா அது சிந்தனையில இருக்கிற கட்டுகளா இருக்கலாம், ஆத்துமாவில இருக்கிற கட்டுகளா இருக்கலாம், இல்ல சரீரத்துல பலவீனம் என்கிற கட்டுகளா இருக்கலாம். இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற நமக்கு விரோதமானது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அப்போ அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அது அவளுடைய சுதந்திரம், ரைட். அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து அங்க வெளிப்படுத்துகிறார். அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு செயலாக, அவள் அவிழ்த்து விடப்பட வேண்டியது கண்டிப்பான முறையில் செய்யப்பட வேண்டிய செயலாக இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறதை இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ ஃப்ரீடம், விடுதலை அப்படிங்கிறது ஏதோ ஆப்ஷனல் கிடையாது. இவங்க விடுதலை ஆவாங்க, அவங்க விடுதலை ஆவாங்கன்னு கிடையாது. நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் நாம் கட்டுகளுக்குள் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா அதற்கு காரணம் என்ன? ராஜ்யத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். ராஜ்யம் இன்றைக்கு நமக்குள் வந்துவிட்டது என்றால் நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இன்னைக்கு அறிவில்லாமல் நாம் சிறைப்பட்டு கிடக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேனா இன்றைக்கு நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை நாம் உணராதவர்களாய் இருக்கிறபடியினாலே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இன்றைக்கு அந்த ஜீவன் தான் எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதை உணராதவர்கள் கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள். குமாரன் தம்மிலே தாமே ஜீவனை உடையவராய் இருக்கிறாராம். அந்த ஜீவன் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறது என்பதை உணராதவர்கள் இந்த கூனிய போல கட்டப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உன்னை நல்லா புரியணும், நம்முடைய ஐடென்டிட்டி நம்முடைய கண்டிஷனை விட பெருசு. நான் ஆபிரகாமின் குமாரத்தி, நான்
தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டி நம்முடைய கண்டிஷனை விட பெருசு. அதை உணரணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியே. அப்போ நம்முடைய விடுதலை தான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. இப்படி கட்டுகளுக்குள்ள இப்படி இதெல்லாம் இதுக்குள்ளலாம் இருக்கிறது தான் தேவ சித்தமா, இதுல இருந்து தான் என்னைய உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்புறதெல்லாம் அது சரியான சத்தியம் அல்ல. நம்ம அவருக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம விடுதலையா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமுமா இருக்கிறது. நாம் கூனி குறுகி வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அது சரீர பிரகாரமாகவும் சரி, நம்ம இந்த உலகத்திலும் சரி, நாம் எந்த வகையிலும் கூனி வாழுகிறதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நாம் கட்டுகளுக்காக நம்மள தேவன் டிசைன் பண்ணல. நாம் விடுதலையா இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அன்று 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவிதான். ஆனா இவர் கை வைத்த மாத்திரத்துல, அவருடைய ஆவி அவளுடைய சரீரத்துக்குள் போன மாத்திரத்துல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவிதான் அவருக்குள்ள இருந்ததுனால, அந்த ஆவி அவளுடைய சரீரத்தின் எலும்புகளுக்குள்ளே நுழைந்த மாத்திரத்திலே அந்த எலும்புகள் நேராக மாறினதை பார்க்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு தூரம் டீப்பரா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். இன்றைக்கு அவர் கை வைத்த உடனேயே அடுத்த செகண்ட் இவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமான அந்த வார்த்தையும் புறப்படுகிறது. அவர் தனது கையையும் அந்த மகள் மேல வைக்கிறபடியினாலே அந்த எலும்புகள் ஒரே நொடி பொழுதுல நேராக மாறி இருக்கும் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரால நேராக மாற்ற முடியாத காரியம், நம்மை நிமிர்ந்து நிற்க அவன் காலூன்றி நின்று நடந்து தேவனை துதித்தான்னு சொல்லி அந்த சப்பானி குறித்து சொல்லும் போது பார்க்கிறோம். அப்படி நம்ம நிக்கணும், நிமிர்ந்து நிற்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இதை நம்ம அதிகமாய் உணர வேண்டியது. நம்ம ஐடென்டிட்டி தான் மிகவும் பெரியது. நாம் யார் என்பதில் தேவன் ரொம்ப கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும், கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் தான் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு அவர் வந்தது. நம்முடைய குமாரத்துவத்தை நமக்குள் வெளிப்படுத்தும்படிக்கு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே அதுதான். அப்போ இந்த காரியங்களை நம்ம ஆழமா சிந்திக்கும் பொழுதுதான் நம்ம சாதாரணமான மனிதர்களை போல சிந்தித்து 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 வாழ்ந்துதான், ஐயோ இந்த பிரச்சனை, அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க என்னைய பயமுறுத்துறாங்க, இவங்க என்னைய ஹர்ட் பண்றாங்க, இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால் எதை குறித்தும் நாம் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஐடென்டிட்டி அவருக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஐடென்டிட்டியை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோமோ, நம்முடைய அடையாளத்தை எங்க கொண்டு வச்சிருக்கிறோம்? அவருக்கு பிள்ளைங்கிறதுல ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம்னா இன்றைக்கு நமக்கு எல்லா பகுதிகளிலும் விடுதலை உண்டாகும். இல்ல உலகத்துல இருக்கிற மனுஷனை போல நம்முடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டு இருந்தோம் என்றால், ஒவ்வொரு நேரமும் இதுதான் என்னை அப்படி பார்க்குறாங்க, என்னை இப்படி பேசுறாங்க, என்னை இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய அடையாளத்திற்கு நாம் நம்மை நாமே நம்ம ஒப்பிட்டு கொண்டிருப்போம் என்றால் விடுதலையை அனுபவிக்க முடியாது. நான் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறேன் அப்படிங்கிற அடையாளத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரூட் ஆறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் விடுதலையை அனுபவிக்க முடியும்.
இப்ப தொடர்ந்து நேற்று நம்ம தியானித்த அந்த பகுதிகளுக்கு நம்ம கடந்து செல்லலாம். அந்த யோவான் 6வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க ஆன்ட்டி. யோவான் 6, 28, 29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியையை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். தேவனுக்கு ஏற்ற கிரியை. இதுல 2 உண்மைகள். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கிரியை நம்மிடத்துல விசுவாசம். தேவன் நமக்குள்ளே உருவாக்குகிற கிரியையும் விசுவாசம். அவர்தான் நமக்குள்ள விசுவாசத்தை, அந்த கிரியை உருவாக்குகிறார். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற கிரியையும் விசுவாசமே. அப்போ நம்முடைய சுய முயற்சியில விசுவாசம் உருவாகிறது இல்ல. நம் இருதயத்தை தேவன் தட்டி எழுப்பும் பொழுதுதான் விசுவாசம் நமக்குள் உண்டாகிறது. விசுவாசம் அப்படிங்கிறது கூட நம்முடைய எந்த சாதனையும் கிடையாது. அது தேவன் தருகிற ஈவு. ஏன் விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய சொந்த செயல்களால நமக்கு விடுதலை இல்ல, ரட்சிப்பு இல்ல அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு ஆழமாக தோன்றி, தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அங்கே கிருபையினால் நாம் நிரப்பப்படுகிறோம். இல்ல நம்முடைய செயல்கள் இப்போ நிறைய பேர் பக்தியா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்காக நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இத்தனை நாள் நான் உபவாசம் இருக்கணும். எப்பதான் தேவன் என் ஜெபத்தை கேட்பாரு? இல்லைன்னா அவர் கேட்க மாட்டாரு. உபவாசம் எதற்கு இருக்க வேண்டும் என்கிற நோக்கங்கள் தெரியாமல் உபவாசம் இருக்கிறது வேஸ்ட். உபவாசம் இருப்பது நம்முடைய ஆவியில நமக்கு பலனை அது கொடுக்கிறது. நம்ம விசுவாசத்துல நிற்கிறதற்கு அது பலனை கொடுக்கிறது. அந்த விசுவாசம் பெருகும் பொழுது தானாக நம்ம தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா இத செஞ்சாதான் அவர் செய்வார்னு சொல்லி அவர் செய்து முடித்தவைகளை நாம் அற்பமா எண்ணுவது, அது நமக்கு விடுதலையை தராது. அப்போ விசுவாசம் நம்மை தாழ்த்தி தேவனால் நாம் நிரப்பப்படுவதற்கு அது இடம் கொடுக்குது. ரோமர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே அது கிருபையினால் உண்டாகிறது. கிருபைங்கிறது தேவன் கொடுக்கிறது. விசுவாசம்ங்கிறது நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. இந்த விசுவாசத்தின் மூலம் தேவனிடத்திலிருந்து கிருபை மேல கிருபைய நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? நேற்று 4 காரியங்கள் பார்த்தோம். ட்ரஸ்ட், டிபெண்டன்ஸ், சரண்டர், யூனியன். முழுவதுமாக அவரை சார்ந்திருத்தல், நம்புறது, அவரை சார்ந்திருக்கிறது, அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு இளைப்பாறுதல்ல இருக்கிறது, அவரோடு கூட ஒன்றிணைக்கப்பட்ட அனுபவத்தில் நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன் என்கிற அடையாளத்தில் வாழ்வதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது அது அந்த யூனியனை ரொம்ப ஆழமாக குறிக்கிற காரியமா இருக்கிறது. அவரோடு நம்மை இணைய சொல்லுகிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். விசுவாசத்துல நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அவரோடு கூட நாம் ஒன்றாகிறோம். அவ்விசுவாசம் அப்படிங்கிறது இந்த இணைப்பிலிருந்து நாம் துண்டிக்கப்பட்டதாக உணர்கிறதை குறிக்கிறதா இருக்கிறது. அன்பிலீஃப் அப்படின்னாலே தேவனும் நானும் பிரிந்திருக்கிறோம் என்கிற எண்ணம். அது அங்கதான் அன்பிலீஃப். இல்ல தேவனும் இந்த உலகத்தை படைத்தவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்ங்கிற எண்ணம் இருக்குதுன்னா அங்க அன்பிலீஃப் இருக்க முடியாது. அங்க பயம் இருக்க முடியாது. அங்க சந்தேகம் இருக்க முடியாது. அப்ப அவிசுவாசம் அப்படிங்கிறது நாம் அவரோடு இணைக்கப்பட, அங்கதான் மரணம் வரும். அதுதான் மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வருகிறது. அப்படியே மனுஷங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம், சூழ்நிலைகளையே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம். அவர் இந்த இந்த உலகத்தை படைத்தவர், சிருஷ்டிகர்.
என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை உணராமல் வாழ்வதுதான் அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் இருக்கிறதுனா எல்லா பயமும் நமக்குள்ள இருக்கும். அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்களாகத்தான் இருப்போம். அன்றியும் நாம் மறுபடியும் பயப்படுகிறதற்கு, திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், என் அப்பா இருக்கிறாரு, இந்த உலகத்தை படைத்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அதிசயமானவர், யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், என்னோடு கூட ஒன்றாக கலந்திருக்கிறார் என்றால் இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை அவருக்கு மாற்றுவது எளிது என்கிறதை உணர ஆரம்பிப்போம். இல்லனா நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து நம்ம பயந்து கொண்டேதான் இருப்போம். அப்ப அடிமைத்தனத்தின் ஆவியைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளணும். பயப்படுறோம்னாலே அங்க ஒரு பாண்டேஜ் இருக்கு. இது இந்த காலை வேளையில நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் அததான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, விசுவாசத்தை விட அவர்களுடைய செல்ஃப் ஒர்க்ஸ், சுய கிரியைகளை சார்ந்து இருக்கிறாங்க. இந்த கிரியைகள் எப்பொழுதும் எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தேவன் என்னை நேசிப்பாரு, அப்பதான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரு, அப்பதான் தேவன் என்னை இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவர்களை ஒரு கட்டுகளுக்குள்ளே தான் அது வைத்திருக்கும். இந்த விசுவாசம் என்ன செய்யும்னா அவர்கிட்ட டோட்டலா சரண்டர் பண்ண வைக்கும். இந்த கிரியை ஒண்ண நம்ம கிட்ட சொல்லும், இத செஞ்சா நான் உயருவேன், இத செஞ்சா எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி கிரியையிலேயே நாம் சிக்கி கொண்டிருப்போம். விசுவாசம் சொல்லும், கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். இத பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணலன்னா இப்படி ஆயிரும், அத பண்ணலன்னா அப்படி ஆயிரும். ஆக மொத்தம் யூனியனை உணர்றதே இல்லை. அந்த இடம் கிரியையினால் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அந்த இடத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ ஆபிரகாம பாக்குறோம். அவர்தான் விசுவாசத்தின் ஒரு ஒரு அடையாளமாக நமக்கு காண்பிக்கப்படுகிறார். அவர் எதை பார்க்கிறாரு? தேவன் சொன்னதை செய்ய வல்லவர். உண்மையான விசுவாசங்கிறது நம்ம சரீரத்து மேல, நம்ம திறமை மேல, நம்ம பேச்சின் மேல, யாரையாவது ஒருத்தரை நம்ம அவங்க மாறினா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆனா அவங்க கிட்டயே உட்காந்து மணிக்கணக்கா அவங்க எப்படியாவது நம்ம பேச்சுல மாறிடுவாங்களான்னு உட்காந்து பேசி கொண்டிருப்போம். எதையும் யாரிடத்துலயும் நீங்க பேசி யாரையும் திருத்த முடியாது. நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம முயற்சி பண்றோம்னா அது வேஸ்ட். விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமையின் மேல் வைக்கும் நம்பிக்கை. அங்க தன்னுடைய சரீரத்தை பார்க்கல, சாராளுடைய கர்ப்பத்தை அவர் பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார்? அவர் வல்லமை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்னு அவரை முழுவதுமாய் அவரை சார்ந்திருந்தபடியினாலதான் இன்னைக்கு வரைக்கும் விசுவாச தகப்பனாய் அவரை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம்? எதை பயந்துட்டு இருக்கிறோம்? எந்த மனுஷனை பார்த்து, மனுஷனுடைய செயல்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம்? இது இல்ல. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிடவும் மாட்டார், என்னை விட்டு விலகவும் மாட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுதும் அந்த சமாதானம் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். இப்போ விசுவாசத்துக்கு எதிராக அப்ப ஒண்ணுமே செய்ய வேண்டாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். விசுவாசத்திற்கு எதிரானது ஒண்ணு நல்லா புரியணும், சோம்பல் கிடையாது. விசுவாசத்திற்கு எதிரானது சுய நம்பிக்கை. விசுவாசம்னா சும்மா இருக்கிறதுன்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்முடைய சுய பலத்தை நம்புவதுதான் விசுவாசத்திற்கு எதிரானது. எரேமியா 17:5 பார்க்கிறோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷ மேல நம்பிக்கை வச்சு
மனுஷனையே பார்த்து பார்த்து பார்த்து, ஐயோ இவங்க இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி செய்றாங்க, அவங்க அப்படி செய்றாங்க. இது எப்படி ஆகுமோ? அது எப்படி ஆகுமோ? இப்படி என்று இல்ல இந்த மனிதர்கள் தங்களுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்க, எங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படி எல்லாவற்றிலும் மனுஷனை அவன் மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு, மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் அவன் யாரான்? அவன்தான் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு நம்முடைய சாபங்களை கிறிஸ்து சிலுவையில் சுமந்து விட்டார். நமக்கு சாபம் இல்ல. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா, நாம் எதை புயபலமாக்கி கொண்டிருக்கிறோம்? மனிதர்கள் பேசுகிற காரியங்கள் அது நடந்துரும்னு நினைச்சு பயப்படுறீங்கன்னா, இன்னமும் மனுஷன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. அவர் செயல்பட முடியாதபடி அவரை நம்ம என்ன செய்றோம்? அவர் சொல்றாரு, தன்னுடைய சொந்த ஊர்ல எந்த அற்புதங்களையும் அவரால பெரிய அற்புதங்களை செய்ய முடியலையாம். கொஞ்சம் தான் செஞ்சாராம். காரணம் என்னன்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடி அவங்க எத பார்க்குறாங்க? அவங்க சூழ்நிலைய பார்க்குறாங்க. இவர் யாரு? இவருக்கு என்ன வல்லமை இருக்கு? அப்படின்னு அவர பார்க்குறாங்க. இப்படி மனுஷர்கள் சூழ்நிலைகள் மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்கங்கிறத உணரணும். இந்த கூனியினுடைய சம்பவம் நீங்க நல்லா உணரணும். 18 வருஷம் கூனி. ஆனா அவர் சொல்றாரு, அவளுடைய கண்டிஷனை விட அவளுடைய ஐடென்டிட்டி அங்க பெருசா இருக்கு. இவள் ஆபிரகாமின் குமாரத்திங்கிறது தான் அவருக்கு பெருசா தெரியுது. ஆபிரகாமின் குமாரத்தினா இவ எப்படி கட்டப்பட்டு இருக்கலாம்? இதுதான் தேவனுடைய மனது, தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய விருப்பம். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிறோம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நாம் கட்டப்பட்டு இருப்பது, வியாதியினால கட்டப்பட்டு இருப்பது தேவனுடைய சித்தல. வியாதி தேவனை தருகிறாருங்கிற எண்ணத்துல இருந்து முதல்ல விடுபடணும். அப்படின்னா அந்த வார்த்தை அவர் சொல்லி இருக்கவே மாட்டாரு. நன்மையான ஈவு பூரணமான வரங்கள் தான் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருது. தீமை அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது இல்லை. அடுத்த உதாரணம் பார்க்கும் பொழுது பேதுரு தண்ணீர்ல நடக்கிறது அவருடைய முயற்சியில இல்ல. அப்படியே அவருடைய ஃபுல் ஃபோக்கஸும் கிறிஸ்துவுக்கு மேல போகுது. அந்த தண்ணீருடைய டென்சிட்டியே அங்க மாறுது. அவங்க நடக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு அற்புதம் நடக்குது. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையில அங்க நடக்கிறாரு. ஆனால் அங்கே அந்த கடலை பார்த்த பொழுது, குனிந்து பார்க்கும் பொழுது அங்க சூழ்நிலை அவருக்கு பெருசா தெரியுது. அங்க தண்ணியிலே மூழ்க தொடங்குகிறார். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கும்னா நம்ம எந்த சூழ்நிலையையும் தாண்டி வர முடியும். இது என்னை அமிழ்த்திருமோ, இது என்னைய ஆழ்த்திருமோ, இதுல நான் வெட்கப்பட்டுருவனோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே அவரை பார்க்கவில்லை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசம் நம்மை அவருடைய வல்லமையில இணைக்குது. இப்ப பேதுரு நடந்தார்னா அவருடைய வல்லமையில அவனும் இணைக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த அவிசுவாசம் அது சாதாரணமான ஒரு மனுஷனுடைய ஒரு எண்ணங்களுக்குள்ள சிக்கி கொண்டு அந்த மனுஷனை போல வாழுவதற்கு வழிவகுக்கிறது. ஒரு மனிதனுடைய எல்லைக்குள்ள இவ்வளவுதான், தண்ணினா நடக்க முடியாது, தண்ணினா மூழ்கி போயிருவோம் அப்படின்னு நினைக்குது. இந்த பிசிக்கல் லாஸ பெருசா பாக்குது. அது ஸ்பிரிச்சுவல் லாவை பெருசா பார்க்காது. ஸ்பிரிச்சுவல் லா என்ன? அவரை நம்புகிறவர்களால எதையும் செய்ய முடியும், எதையும் நடத்த முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லைனா என்னால் கூடாததும் ஒன்றுமில்லை என்பதை
உணர்வதே விசுவாசம். அவங்களுக்கு என்ன தேவையில்லை? பிசிக்கல் லாஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்கிறவர்கள் மேல ஒர்க் ஆகாதுன்னு இல்ல. இப்ப கிராவிட்டின்னா நம்ம இந்த பூமியில நடந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அது அவர்களுக்கு பெரிதாய் தெரியாது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் ஆவியில ஒரு இடத்துல ஒரு நேரம் இருப்பாங்க. இன்னொரு திடீர்னு பார்த்தா ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த பிசிக்கல் லா, இந்த மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அப்போ இந்த பிசிக்கல் லாஸ்ல நம்ம பவுண்ட் ஆகி இருந்தோம்னா சாதாரண மனிதர்களை போல இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமையில், அந்த பரலோக வல்லமையோடு நம்மை இணைக்கிறதா இருக்கிறது. எபிரேயர் 4:10 பார்க்கிறோம், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அவர் எப்படி தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தாரோ, அவர் ரெஸ்ட்ல எப்படி இருக்கிறார்? இப்போ கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சுட்டு பிதாவின் வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார்னா, தன் கிரியைகளை முடிச்சிட்டு அவரை சார்ந்து இளைப்பாறுதல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறவனாய் இருப்பான். இந்த ஓய்வுங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. தேவன் மேல எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு எல்லா பாரங்களையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் தர்ற பலத்துல நம்முடைய வாழ்க்கையை அது செயல்படுத்துகிற காரியமா இருக்கிறது. நம்முடைய காரியங்களை அவருடைய பலத்தினால நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்ம சுய பலத்தினால சுய கிரியைகளினால செய்ய மாட்டோம். எந்த காரியம் நமக்கு எதிராக இருந்தாலும், எந்த மனிதருடைய வார்த்தைகள் எதிராக இருந்தா எதை பற்றியும் கவலைப்படாது. நான் என்கிறவ ஒரு மனிதன் வெறுத்து விட்டால் கிறிஸ்துதான் எல்லாம், அவர்தான் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேங்கிறத யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள் இளைப்பாறுதல்ல வருவாங்க. அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியை என்பது விசுவாசம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் இதை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் எப்படி இருக்கிறாரு? இன்னைக்கு நான் அவர் மூலமாய் நான் யாராக இருக்கிறேன்? அப்படிங்கிறத நம்புகிறதற்கு பெயரே விசுவாசம். தேவனுக்காக வாழ்றத விட தேவனிடத்துல இருந்து வருகிற ஜீவனால் நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இதுதான் உயர்ந்த கிரியை. சுய நம்பிக்கையில இருந்து சுய முயற்சியில இருந்து நம்முடைய இருதயத்தை திருப்பி கிறிஸ்துவை மட்டுமே பற்றி கொள்ளுகிற ஒரு காரியம். இப்ப பெரும்பாடு உள்ள ஸ்திரிய பார்க்கிறோம். 12 வருஷம் அந்த பெண்ணுக்கு மிகுந்த வேதனை. எல்லா சொத்து ஆஸ்திகள் பணம் எல்லாத்தையும் இழந்துட்டா தன்னுடைய வியாதியினால. நோய் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அவளுக்குள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன். ஏன்னா அவ எல்லாத்தையும் கேள்விப்படுறா. அங்க நடக்கிற சுகத்தை கேள்விப்படுறா. அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவருடைய ஆடையில கூட என்னை சுகமாக்குகிற வல்லமை இருக்கிறது என்பதை அவள் அறிந்து உணர்ந்திருந்தாள். அது அவர் இமேஜினேஷன்ல பார்த்துட்டே இருக்கிறா. நான் போவேன், நான் அவரை தொடுவேன், நான் சுகமாவேன். இந்த விசுவாசம் இருக்கும்போது அவரிடத்துல இருந்து வல்லமை அங்கே புறப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை புறப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்படணும்னா நமக்கு அந்த விசுவாசம் தேவை. அப்பா இருக்கிறார், அவர் எனக்காக செய்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவ எந்த மத சடங்கு சொல்ல போனா மத சடங்குகளுக்கு விரோதமான காரியத்தை செய்றா. தீட்டு உள்ளவர்கள் அப்படிப்பட்ட இடத்துக்கே வரக்கூடாது. ஆனா அவ எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு
அந்த மத சடங்குகள், அங்க பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இவங்க எல்லாம் அந்த மத சடங்குகள்ல யூதர்கள் மிகவும் அவர்கள் அந்த அங்க அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. ஆனா அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வர்றா. அதற்கு பெயர்தான் விசுவாசம். இன்னைக்கும் நம்ம எந்த மத சடங்குகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறோம்? அவரை ரியலா பாக்குறோமா? இல்ல நம்ம செய்கிற காரியங்களை வைத்துதான் நமக்கு ஏதோ நன்மை நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்னாலே நம்ம ரிலீஜியஸா இருக்கிறோம். மத சடங்குகளுக்குள்ள இருக்கிறோம். அவள் விசுவாசித்தாள், அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஜீவனை உடையவர், குமாரனும் தம்மிலே தாமே ஜீவனை உடையவர் அப்படிங்கிறத அவள் உணர்ந்திருந்தாள். அந்த வஸ்திரத்தை போய் அவ தொடரா, அடுத்த நிமிஷம் அவருக்குள்ள இருந்து அங்க வல்லமை புறப்படுகிறது. விசுவாசங்கிறது தேவனுடைய வல்லமையை அவரிடத்திலிருந்து அப்படியே சக் பண்ணி எடுக்கிறது, உறிஞ்சு எடுக்கிறது. அங்க சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என் வல்லமை புறப்பட்டு உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லல. அப்படின்னா எத்தனையோ பேர் அவர் ஆடைய தொடுறாங்க, அங்க சுகமாயி இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்பதான் அவர்கிட்ட வர்றாங்க. ஆனா இவ ஜெபிக்கல, இயேசு கிட்ட வந்து முழங்கால் போடல, எதுவுமே செய்யல. அவரை அப்படியே நம்பினாள், அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஜெபித்து ஜெபித்து ஜெபித்துதான் எனக்கு எல்லாம் நடக்குது. ஜெபிக்கணுமா? எதுக்கு ஜெபிக்கணும்? அவரோடு கூட உறவுல இருக்கிறதுக்காக நம்ம ஒன்னஸ்ல அனுபவிக்கணும். ஆனா இவள் ஜெபிக்கவே இல்லை, சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாள். எப்படி? விசுவாசம். அவரை முழுவதுமாய் சார்ந்திருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாள்ல 24 மணி நேரம் நமக்கு இருக்குதுன்னா எத்தனை மணி நேரங்கள் வேணாலும் அவரோடு கூட ஒன்றாக நம்ம இருக்க முடியும். அதுதான் ஜெபம். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட அவர் தனித்திருக்கும்படி அவர் பல நேரங்கள் தனித்திருக்கும்படிக்கு அவர் போறாரு. அவர் என்ன, அவருக்கு இது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி பிரேயர் ரெக்வஸ்டே வச்சிட்டு இருந்திருப்பாரு? நிச்சயம் இல்ல. தான் யார் என்பதை அதிகமாக பிதாவின் மடியிலிருந்து அவர் உணர்ந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு ஒரு அந்த எப்பவுமே அவருடைய ஒன்னஸ்ல இருக்கிறத ஃபீல் பண்றோமா? இந்த ஸ்திரீ அவள் தனியாக இருந்து அவரை அறிய உணர ஆரம்பித்ததுனாலதான் அங்க ஜெபிக்கவே இல்லாம அவருடைய சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இங்க 100க்கு அதிபதி இயேசு நேர்லயே வர வேண்டான்னு சொல்லிட்டார். ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்போ அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தை அவர் அங்கீகரிக்கிறார். நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இன்னைக்கு முழுவதுமாய் வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவருடைய வார்த்தையா இருக்கிறது, அவருடைய சத்தமா இருக்கிறது. இந்த இந்த சொல்லும் போதே எனக்கு ஒரு வசனங்கள் ஞாபகம் வருது. ஆன்டி வாசிங்க. சங்கீதம் 29. கர்த்தருடைய சத்தம் அது எப்படி இருக்கிறது? அந்த சத்தம், அந்த வார்த்தை கடந்து வந்ததுன்னா என் வேலைக்காரன் சுகமாவான். சங்கீதம் 29. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லெபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். போதும். இப்போ அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதாம். அவ்வளோ பெரிய உயரமான ஒரு ஸ்ட்ராங்கா மரம். அந்த மரம் கூட அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த மரங்கள் முறிகிற அளவுக்கு அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது.
இன்றைக்கு இந்த சத்தம் தான் வேதத்துல எல்லா இடங்களிலும் தொனித்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை நம்ம மூலமா அவர் பேசும் பொழுது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது மாறுவது நிச்சயம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர் எனக்குள்ள இருக்கிறார்னா, அந்த சத்தம் எனக்குள்ள இருக்குதுன்னா, நான் அவருடைய சத்தத்தை நான் பேசுவேன் என்றால் சூழ்நிலைகள் மாறுவது நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோமா? இந்த 100க்கு அதிபதி அதை உணர்ந்திருந்தாரு. நீங்க வரவே வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்ளுவான். அவ்வளோ தூரம் அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை அவன் அறிந்து கொண்டான். அதனாலதான் இயேசு சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு ஆச்சரியப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த 100க்கு அதிபதிக்குள்ள. நீங்க வரணும்னு இல்ல, நீங்க தொடணும்னு இல்ல, உங்க வார்த்தைக்கே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உங்க சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம் அப்படிங்கிறத அறிந்திருந்தார். இன்றைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? இன்றைக்கு அத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான சிந்தனைகளை தான் நம்ம சிந்திச்சிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளை குறித்தா இருந்தாலும் சரி, நம்மை குறித்ததா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தாரை குறித்ததா இருந்தாலும் சரி, நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததா இருந்தாலும் சரி, அத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இந்த சத்தம், இந்த கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கக்கூடியவர். அந்த சத்தத்தை உடையவர் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறார். என்னுடைய ஜீவனில் அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார்னா, நான் அந்த வார்த்தைகளை எடுத்து பேசும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகும், அங்கே மாற்றங்கள் உண்டாகும் என்கிறதை நாம் விசுவாசிக்கிறோமா? இன்னமும் மனுஷனை போலயே சிந்திச்சு 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 அழுது 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 நீங்கள் தேவர்களாய் இருக்க, நம்ம நேற்று தியானித்தோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவர்களாய் இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்ம யாரு? ஆனால் மனிதர்களைப் போல சிந்தித்து லோகத்து பிரபுக்களைப் போல விழுந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மனுஷனை போல சிந்திச்சோம்னா நமக்கு அதுதான் இல்ல. அண்டத்தையும் படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். வல்லமையுள்ள சத்தத்தை உடையவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். அந்த வெண்கல சர்ப்பம், அங்க இஸ்ரவேலர்கள் பாம்பின் விஷத்தினால செத்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் போராடு அப்படின்னு சொல்லல, என்னத்தையா செஞ்சு ஜெபத்துல போராடுன்னு சொல்லல. அங்க வெண்கல சர்ப்பத்தை வைக்க சொல்றாரு. இத பாரு, நீ பிழைச்சு கொள்ளுவ. அதே போல பாம்பின் கடியில் அகப்பட்டவர்கள் அத பாக்குறாங்க. அவங்க உடம்புல இருக்கிற விஷம் நொடி பொழுதுல மறைஞ்சு போகுது. அப்ப இன்றைக்கு அவர் அதை போலதான் கிறிஸ்து நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் அவரை மாத்திரமே பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷத்தன்மைகளையும் நீக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். இதுவரைக்கும் நம்மளை பின்தொடர்த்தி கொண்டு வந்த எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்னை விடுவித்திருக்கிறார் என்கிற நிஜத்தை நீங்க எப்பொழுது உணர்வீர்களோ, இன்னமும் நான் பழைய பாவம் சாபம், நான் அப்படி செஞ்சேன் அதனால இது நடக்குது, இப்படி செஞ்சேன் இதனால நடக்குதுன்னா இன்னமும் நீங்க பழைய மனுஷனுடைய சாயலை களைந்து போடவில்லை. விசுவாசங்கிறது நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பலவீனத்தை பார்க்கறத நிறுத்திட்டு அவரை நோக்கி பார்ப்பதுதான் விசுவாசம். எல்லாரும் ராட்சதனை பாக்குறாங்க தாவீது இருக்கும்போது. தாவீது யார பார்க்கிறாரு? தேவனை பார்க்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அங்க சவுல் பார்க்கல, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கல தேவன. ஆனா இந்த ஒருவன் தேவனை பார்க்கிறான். சூழ்நிலைகளுக்கு மத்தியில யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்றான். ஒரே ஒரு கல்லுதான்,
அங்க கோலியாத் வீழ்த்தப்பட்டான். இன்னைக்கு என்ன எதிரா உங்களுக்கு வரட்டுமே, அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு. அவர் எனக்குள்ள இருக்கிறார்னா, அவர் எனக்காக செய்து முடிப்பார்ன்னு நீங்க சொல்லி பாருங்க. உங்க சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறுகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். யோசபாத் ராஜாவை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தரித்து நில்லுங்கள். நீங்க நில்லுங்க. நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை. கர்த்தரின் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைய யோசபாத் ராஜா அப்படியே விசுவாசிக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிற வார்த்தைய அவர் விசுவாசிச்சு, எந்த ராஜாவாவது போர்ல பாடகர்களை முன்னிறுத்துவாங்களா? ஆனா இந்த ராஜாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைய அப்படியே அவர் விசுவாசிச்சு, அப்படியே அவரை சார்ந்திருந்து முன்னாடி பாடகர்களை நிறுத்துகிறார். ஏன்னா இனி நான் யுத்தம் செய்ய வேண்டியது இல்லையே, எதுக்காக என்னுடைய யுத்த வீரர்களை நான் நிறுத்தணும், அவர்ல யுத்தம் செய்ய போறாருன்னு அந்த வார்த்தையை அப்படியே நம்பினார். அங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் செய்து முடித்த கிரியையை அமைதியா இருந்து அதை அனுபவிக்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம். மரியாளை பார்க்கிறோம். அந்த கன்னி மரியாளினுடைய வயிற்றுல எப்படி குழந்தை உருவாகும் அவளுக்கு புரியல. ஆனா ஒண்ணு சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. விசுவாசத்துக்கு எல்லாத்தையும் தெரியணுங்கிற அறிவு கிடையாது. அவர் மேல ஃபுல் ட்ரஸ்ட் இருந்தா போதும். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். பர்த்திமேயு குருடனை பார்க்கிறோம். எல்லாரும் சத்தம் போடாதன்னு அமைதிப்படுத்துறாங்க. ஆனா அவன் இன்னமும் அதிகமாய் கூப்பிடுகிறான். சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கல, சுத்தி இருக்கிறவங்க அவனை அதற்றத பார்க்கல. ஒருவர் வருகிறார், தாவீதின் குமாரன் வருகிறார், அவர் என்னை விடுவிக்க வல்லவர்ங்கிறத உணர்ந்து அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். என்ன சத்தம் கேட்டாலோ அதை பார்த்து சோர்ந்து போகாதபடி அவரை நோக்கி கூப்பிடுவதும் அவரை நோக்கி பார்ப்பதுமே விசுவாசம். இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக செங்கடல், முன்னாடி கடல், பின்பாக எதிரி சேனை. மனுஷ ரீதியா வழியே கிடையாது. ஆனால் அங்கே கடல் பிளக்கப்படுகிறது. மனுஷன் மூலமா எந்த தீர்வுகளும் எட்டப்பட முடியலன்னா அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட விட்டுட்டோம்னா அவருடைய ஸ்டைல்ல அவர் அதை செஞ்சு முடிப்பார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உலகம் ஆச்சரியமாக பார்க்கும். இன்னைக்கு நீங்க போராடி போராடி மனுஷர்கிட்ட பேசி இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஒவ்வொருத்தையா ஓடி 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 எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களை நம்புறேன்பா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்பொழுது அவர் காணாத விதத்தில், நம்ம அறிய முடியாத விதத்தில், ஆச்சரியமான விதத்தில் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத கிரியையை நடப்பிக்கிறவர். விவரித்து சொன்னா கூட அது புரியாது மனித மூளைக்கு. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் கிரியையை நடப்பிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்போ தேவன் யார் என்பதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நம்ம விசுவாசத்தில் பலப்படுவோம். இந்த விசுவாச வீரர்கள் இத்தனை பேரை நான் சொல்றேன். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு காரியம் அங்க நடந்திருக்கும். அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறத நிறுத்தி இருப்பாங்க. அவர்களுடைய செயல்கள் மேல நம்பிக்கை வைக்கிறத நிறுத்தி இருப்பாங்க. முழுமையுமாய் தேவனை சார்ந்திருப்பாங்க. தேவன் அனுப்பியவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. நம்ம எதையும் சாதித்து பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சாதித்தத
விசுவாசித்தால் நம்ம சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இதை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு உங்க இருதயத்துல என்னென்ன கவலைலாம் இருக்கு, என்னென்ன பாரம் இருக்கு, இது எல்லாத்தையும் இன்றைக்கு இந்த இந்த செய்தியை கேட்ட பிறகு இன்னும் நம்ம இறக்கி வைக்கலன்னா அவரை நம்பவே இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்லுகிற காரியங்களை அப்படியே அமைதியா கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து ஒரு பெரிய ஒரு விடுதலைக்குள்ள இன்றைக்கு நம்ம கடந்து வருவோம். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. மெதுவா மூச்ச வெளிவிடும் பொழுது மூச்ச உள்வாங்குங்க. கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமை உங்களை அப்படியே நிரப்புகிறத நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அவருடைய பவர் உங்களை ஃபில் பண்ணிட்டே இருக்கிறத பாருங்க. அவருடைய கிருபை உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறத பாருங்க. அப்படியே மூச்சை வெளியே விடும் பொழுது என்னுடைய சுய முயற்சி, என் கவலை, நான் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அந்த பாரத்தை அப்படியே அவர்கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. என்னுடைய சுய போராட்டங்களை நான் அப்படியே உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன்ப்பா. இனி நான் யாரையும் நம்பல, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. மூச்சை உள்வாங்கும் பொழுது அவருடைய தெய்வீக வல்லமை, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, அவருடைய சத்தம் எனக்குள்ள இருக்கு. வல்லமையுடையவர் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறார். அதிசயமானவர் இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறார். நான் எதற்கு கவலைப்படணும், எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய விடுதலைய இன்றைக்கு நீங்க உணர்ந்தே ஆகணும். மனிதரை போல வாழ்ந்து மடிவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. முதிர்ந்த தேவ புத்திரர்களாய் நாம் இந்த உலகத்திற்கு நம்மை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல நாம் வந்திருக்கிறோம். அப்படியே அந்த எப்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அதுபோல உங்க நிலைமை, உங்க கண்டிஷன், உங்க சூழ்நிலை, உங்க குடும்பத்துல இருக்கிற நபர்கள் இவர்கள் யாரையும் பார்க்கிறத நிறுத்துங்க. அவரை பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு யார பார்த்துட்டு இருக்கீங்க? மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? மனுஷனுடைய வார்த்தையை பாக்குறீங்களா? ரிப்போர்ட்டை பாக்குறீங்களா? எதை பாக்குறீங்க? அவரை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருந்து ஜீவன் கடந்து வரும். இல்ல நான் போதுமான அளவு பரிசுத்தமா இல்ல, நான் தோற்று போறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுதெல்லாம் அப்படியே உங்க கண்கள் சிலுவையை பார்க்கட்டும். சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தில இருந்து, நம்முடைய வியாதியில இருந்து, நம்முடைய சகலவிதமான எண்ணங்களிலே ஏற்படுகிற போராட்டங்களில் இருந்து, நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலற்ற நிலைமையில இருந்தது. அதில் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய காயங்களை பாருங்க. ஒவ்வொரு காயங்களும் உன்னை சொல்லுது, உங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல அறையப்பட்டிருக்கு. இனி அது உங்களுக்கு எதிராக எழும்ப முடியாது. நீங்க செய்ததுனால உங்களுக்கு இந்த காரியங்கள் சம்பவிக்குதுன்னு சொல்லி எதையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதெல்லாம் சத்ருவினுடைய பொய்கள். நீங்க இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கிறீங்க? அந்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சீனை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. உங்க ஒவ்வொரு பாவமும் அவர் சரீரத்துல எப்படி டிரான்ஸ்பர் ஆச்சுங்கிறத பாருங்க. அவருடைய நீதி இன்னைக்கு உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆறத பாருங்க. உங்க வியாதி பலவீனங்கள் எல்லாம் அவர் சுமந்ததை பாருங்க. அவருக்குள்ள இருந்த தெய்வீக ஜீவன் இன்னைக்கு உங்களுக்குள்ள கடந்து வர்றத அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க. இன்றைக்கு உங்க சரீரங்களில, உங்களுடைய ஆத்துமாவில ஒரு பெரிய விடுதலையை
தேவன் கொடுக்கிறத பாருங்க. அப்படியே அடுத்த ஒரு காரியத்த நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க எதெல்லாம் பெரிய பிரச்சனையா நெனைக்கிறீங்க, அது பின்னாடி உங்கள தொரத்துறதா? முன்னாடி வழியே இல்ல. அப்படிதான் நீங்க நெனைக்கிறீங்க. அத அப்படி பாருங்க. ஆனா, அந்த புயலுக்கு மத்தியில் அங்கே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளையும் அவர் அதட்டி இருக்கிறார், அமைதிப்படுத்தி இருக்கிறார். அந்த பிரச்சனைகள் என்னலாம் நீங்க பிரச்சனையா நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் அவர்கிட்ட அப்படியே குடுங்க. உங்க தோள்ல பாரமா சுமந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுங்க. அவர் அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறத பாருங்க. இன்னைக்கு நீங்க குடுத்துட்டு, நான் உங்ககிட்ட குடுத்துட்டேன். நீங்க சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு எப்போ யோபு ஒரு ரெவலேஷன் அவருக்கு கிடைச்சதோ, அப்பதான் அங்க எல்லாம் அவருக்கு ரெஸ்டோரேஷன் நடக்கு. யோபு 42ல பாத்தீங்கன்னா புரியும். இன்றைக்கு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்ங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சோம்னா, நம்ம வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவர்தான் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும். அவராலே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய அமைதிதான் என் அமைதியா இருக்கு. அவருடைய ஞானம் என்னுடைய ஞானமா இருக்கு. நான் அவருக்குள் இருப்பதனால் எல்லாவற்றிலும் நான் வெற்றி பெறுகிறவளாகத்தான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் என்னை மூழ்கடிக்க முடியாது. அப்படியே அதை உணர்ந்தவர்களா நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பா, தேவனுக்கு ஏற்ற கிரியை குமாரனை விசுவாசிப்பது என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம் அப்பா. முற்றிலுமாய் நாங்கள் எங்களுடைய சுயத்தை நம்புவதை நிறுத்திவிட்டு, நாங்க இப்படி பண்ணி சரி பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு எங்களுடைய சுய பலத்தை நாங்கள் சாராதபடிக்கு, உம்மை நாங்கள் முழுவதுமாய் சார்ந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளையும் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. இன்றிலிருந்து நீர் செய்கிற காரியங்கள் அது வித்தியாசமானதாக, அது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நான் என்கிற அகங்காரம் எங்கள் ஒவ்வொருவரை விட்டு அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சமும் மனதும் விரும்புகிற காரியங்கள் அதை நாங்கள் செய்யாதபடி ஜீவனிலே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வந்த ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீங்க கொடுங்க. மனதார நான் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றேப்பா. தேவனுக்கு ஏற்ற கிரியையை நடப்பிக்கும்படிக்கு அவர்களுக்குள்ளே நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய விடுதலையை நீங்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.